அம்மா பசங்களாம் 3 நாள் டூர் போறோமா? ஏண்டா அவன் நியூ இயர் அன்னைக்கு தான் டூர் போவான், நீங்க என்னடா முடிஞ்சதுக்கு அப்புறம் போறீங்க? அம்மா நாங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்கம்மா. என்னடா இப்ப டூர் போறங்கற? பொங்கல் வேற வருதடா. பொங்க வந்தா உட்காந்து பொங்க வை. என்ன பண்ண சொல்ற? சும்மா பொங்க வச்சிட முடியுமா? வீடெல்லாம் சுத்தம் செய்யணும். அங்க பாரு எவ்வளவு பூஞ்சை எல்லாம் இருக்கு, நீ தாண்டா எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். இப்ப என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் தானே? அது மட்டும் கிடையாது தம்பி, இங்க கிடக்குது பாத்திரம், அதையெல்லாம் கழுவணும். இந்த கிடக்குது துணி, அதையெல்லாம் துவைக்கணும். பொங்க வைக்கிறதுக்கு விரவு வேணும், அதையெல்லாம் உடைக்கணும். நீ தாண்டா கூட மாட இருந்து எல்லாம் பண்ணணும். அம்மா டூரே 3 நாள் தான்மா, நீ நம்ம ஒரு வாரத்துக்குள்ள வேலை சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய், பொங்கல் தான் நம்ம பண்டிகை, நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு. அதெல்லாம் பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணி தாண்டா ஆகணும். அதுக்கு எப்படி எல்லாம் நானே பார்க்க முடியும்? என்னடா பேசிட்டு இருக்க நீயே? நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்கணும், பின்ன என்ன ஊரா முட்டை ஆட்களா வந்து பாப்பாங்க? சொல்லிட்டு இருக்க. ஏய் சும்மா நிப்பாட்டு, சும்மா இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? சரி நீ போ, அம்மாவே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்மா, பத்திரமா இரு. அப்படியே உங்க அப்பா வருவா, அப்படி அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போயிடுறா. ஏம்மா எவனாவது லாரி வருது முன்னாடி போய் விழுவானா? விழுவானாமா? அவர்கிட்ட போய் சொன்னா தூக்கி போட்டு அடின்னு அடிப்பாருமா. சரி சரி விடு, அப்படியே கத்திக்கிட்டே இருக்காத, நானே அவர்கிட்ட சொல்லிடுறேன், நீ போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வரேன். எங்க போனாலும் ஆனா 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறா. குடும்பமாடா இது, எங்கேயாவது நிம்மதி இருக்காடா? நான் டூருக்கே போகலமா. ஐ நீ தாண்டா என் புள்ள. அப்படியே அந்த தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு வா, பொங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்.